ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இப்போ வந்து நம்மளோட தளபதி விஜய் வந்து இன்றைக்கி வந்து அவரோட ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட ஃப்ளாக்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆந்தம்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி ரசிகர்கள் செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது இப்போ வந்து நம்ம தளபதி விஜயோட கட்சியோட சின்னத்தை வந்து நீக்கியே ஆக வேண்டும் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு புதிய கட்சி வந்து ஒரு அறிவிக்க மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இதை பற்றி வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து அவரோட கட்சி கொடி மற்றும் பாடலை வந்து இன்றைக்கி வந்து அறிமுகம் செஞ்சிருந்தார். ஸோ இதுதான் வந்து இன்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பெரிய டாபிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம தளபதி விஜய் அப்புறம் தமிழக வெற்றி கழகம் இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருந்துச்சு. தாவேக்கா கொடியில் வந்து சிகப்பு மற்றும் மஞ்சள் நிற கொடி வந்து அதுக்கப்புறம் 2 போர் யானைகள் மற்றும் ஒரு மலர் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ அந்த நிறங்களுக்கு சின்னங்கள் குறிப்பீடு என்பது வந்து டீகோடிங் செய்து வரைஞ்சிட்ருக்காங்க. இந்நிலையில் வந்து இப்போ வந்து நம்ம தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழக கொடிக்கு வந்து பெரிய பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்குங்க. அதாவது தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னமான யானை படத்தை வந்து நம்மளோட தமிழக வெற்றி கழக கொடியில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து தேர்தல் விதிமுறை படி வந்து அது வந்து ஒரு தேர்தல் விதிமுறைப்படி வந்து இது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ அவங்க வந்து ரூல்ஸ் வந்து மீறுற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் வந்து உடனடியாக வந்து விஜய் கட்சியோட கொடியில் வந்து அந்த யானையை வந்து தூக்கி ஆடும் அப்படின்ட்டு வந்து இல்லைனா வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து நாங்கள் வந்து புகார் மனு தாக்கல் செய்வோம் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தில் அந்த யானையோட தூக்குவாங்களா இல்லையா அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய பெரிய கேள்வி வந்து எழுந்துகிட்டு இருக்கு.